நம்ம ஃபார்மிங் லைஃப் இந்த அனதர் வேர்ல்டோட எபிசோட் 6 பத்தி தான் தமிழ்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல வானத்துல அந்த பெரிய மான்ஸ்டர் பறந்து வந்துகிட்டு இருக்கதை எல்லாருமே பாக்குறாங்க. அது அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான மான்ஸ்டர் இங்க வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை நம்ம விரட்டி அடிக்கணுமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவா இங்க வந்து போயிருமான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு மான்ஸ்டர் நெருப்பை யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுது. லூசியும் டியாவும் சீக்கிரமா செயல்பட்டு ஒரு டிஃபென்ஸை உருவாக்குறாங்க. அதோட அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்ததுனால டிஃபென்ஸையும் தாண்டிட்டு நெருப்பு வந்துருது. லூசியும் டியாவாலையும் அதை தடுத்து நிப்பாட்டவே முடியல. லியா அங்க இருக்க எல்ஃப் கிட்ட சீக்கிரமா வாங்க நம்ம எல்லாருமே போய் அந்த நெருப்பை ஃபர்ஸ்ட் அணைக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. இது ரொம்ப மோசம், அந்த மான்ஸ்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு லூசி சொல்றா. ஹீரோ வந்துட்டு நான் இப்ப சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், பேசாம எல்லாத்தையும் கூட்டிட்டு காட்டுக்குள்ள ஓடிடலாமா, இல்ல அதுவும் வேலை செய்யாது, அது ஈஸியா பறந்து வந்து எங்களை கண்டுபிடிச்சிடும். அந்த மான்ஸ்டரை இங்க இருந்து எப்படியாவது விரட்டி அடிச்சே ஆகணும், நான் தான் ஏதாச்சும் ஒரு யோசனை பண்ணி இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு சொல்றான். அப்ப திடீர்னு ஹீரோ கைக்கு ஒரு மேஜிக் ஸ்பியர் வருது. இது எப்பறம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னு பயங்கரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இது எப்படியோ அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் நம்ம சாவடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை நோக்கி வேகமா வீசுறான். பதிலுக்கு அதுவும் பவரை யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அந்த ஸ்பியர் டைரக்டா போய் அட்டாக் பண்ணிடுது. மான்ஸ்டர் அடியை தாங்க முடியாம அங்கேயே இறந்து போய் மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. லூசியும் டியாவும் இவன் எப்படி அதை பண்ணான்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. லியா இருந்துட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நெருப்பு அணைச்சிட்டோம், தோட்டத்துக்கும் பெருசா எந்த விதமான பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்றா. ஒரு வழி இது எப்படியோ சாவடிச்சாச்சு, இன்னும் இது மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்கான்னு ஹீரோ கேக்குறான். லூசி இருந்துகிட்டு ஆமா இருக்கு, ஆனா இதுங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல தான் வாழும், இந்த மாதிரி தனியா வர்றது ரொம்பவே ரேரான கேஸ்ன்னு சொல்றா. அப்படின்னு இந்த மான்ஸ்டர் நம்ம இருக்க இடத்துக்கு யாராச்சும் அட்டாக் பண்ண சொல்லி அனுப்பியிருப்பாங்களான்னு ஹீரோ கேட்கறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த மிருகங்கள் எல்லாமே ரேரான ஸ்பீசிஸ், இதுங்களை யூஸ் பண்ணி யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, அதுவாக தான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்திருக்கும் டியா சொல்றா. ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன், ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இந்த மிருகத்தை நம்ம சாப்பிடலாமான்னு கேட்கறான். ஹீரோ அந்த மிருகத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடறான். லூசி இருந்துட்டு இந்த வைவனோட மீட் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றா. ஹீரோ அதை சீக்கிரமாவே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறான். அதை பார்த்த உடனே எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சோண்டு கறி எடுத்து ஸ்பைசஸை வச்சு கிரில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பாட்டு நல்லா இலையில சுற்றி வேக வச்சிருக்கேன். கடைசியாக மிச்சம் இருந்த கறி எல்லாம் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி சமைச்சிருக்கேன், நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறான். லூசி இருந்துட்டு இந்த மிருகங்கள்லாம் பார்க்க தான் ரொம்ப கொடூரமாக இருக்கு, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். எனக்கு வால் பகுதி தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதில் தான் ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். லூசி இருந்துகிட்டு ஹே உன்னால ஹீரோ யூஸ் பண்ண அந்த ஸ்பியரை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்குறா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அது வெய்வனோட ஷீல்டே உடச்சிருச்சு, என்னால் அதை தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு டியா சொல்கிறா. ஹீரோ வந்துகிட்டு ஏன் சாப்பிடாம ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் டியா சொல்கிறா. அந்த சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் டீமன் கிங்கோட அரண்மனையை காட்டுறாங்க. அங்கே 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரண்டன் இருந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உண்மையாகவே அவங்க அந்த வைவனை தோக்கடிச்சிட்டாங்களான்னு கேட்குறான். ஆமாம் அது மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான், அவன் 2 அடியிலே இந்த மான்ஸ்டர் அடித்து சாவடிச்சிட்டான், டீமன் கிங்கோட ஜென்ரலான பீசல் சொல்கிறாரு. கிராக்டிஸ் இருந்துட்டு நீங்கள் என்ன சும்மா காமெடி தானே பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான். எனக்கு கிடச்சிருக்க ரிப்போர்ட் படி அதுதான் உண்மைன்னு சொல்கிறாரு. ஐயோ எல்லாமே போச்சு, நம்ம அவங்கள தோக்கடிக்கலன்னா இந்த வருஷம் நமக்கு பட்ஜெட் அப்ரூவல் கிடைக்காதுன்னு ரண்டன் சொல்றான். இந்த நியூஸ் நம்ம ஊர் மக்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெனரல் சொன்ன நம்ம தான் இந்த விஷயத்தை எப்படியாவது ஹேண்டில் பண்ணி ஆகணும்னு பீசல் சொல்றாரு. ரண்டன் இருந்துகிட்டு அப்படியா சரி ஓகே என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, நான் ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே அதை கட் பண்ணா இந்த பக்கம் கேட் கீப்பர் டிராகன்ஸ் ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர், நீ அதை பாத்தியான்னு கேக்குது. குஸ்ஸி இருந்துகிட்டு ஆமா என்னோட கண்களால நான் அதை பார்த்தேன்னு சொல்றான். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அட்டாக் என் மேல விழுந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னு அந்த மான்ஸ்டர் கேக்குது. குஸ்ஸி இருந்துகிட்டு அது உடம்பே 2ஆ கிழிச்சு எரிஞ்சிரும், அவங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம்னு சொல்றான். ஹீரோ வந்துகிட்டு அந்த வைவனோட மீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா அது கூட ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த தோட்டத்துல நிறைய கிரேப்ஸா முளைச்சிருக்கு, இதை நம்ம இப்ப ஹார்வெஸ்ட் பண்ண போறோமான்னு லூசி கேட்கறா. ஆமா இப்ப நம்ம சரக்கை தயாரிக்க போறோம்னு கத்துறோம். அதை கேட்டோன்னே எல்லா எல்ஃபுமே ஹாப்பி ஆயிடுறாங்க. நம்ம கிரேப்ஸ்ல இருந்து சரக்கை ரெடி பண்ணோம்னா அது பேர் ஒயின்னு சொல்றோம். அதை கேட்டோன்னே எல்லா எல்ஃபும் குடிக்கிற ஆர்வத்துல சீக்கிரமா கிரேப்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடறாங்க. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிரேப்ஸை நல்லா கிரஷ் பண்ணி அதுல இருக்க ஜூஸை வெளியே எடுத்து ஃபெர்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்றான். அதுக்காக பெரிய தொட்டியை ரெடி பண்ணி உள்ள எல்லா கிரேப்ஸையுமே கொட்டி வச்சிருக்கான். நாங்க இது மேல ஏறி நடந்து போகணுமா, நம்ம குடிக்க போற ஜூஸ் இது மாதிரி பண்றது நல்லது தானான்னு டியா கேட்கறா. ஆமா நீங்க இதை மிதிச்சு ஃபைனா கிரஷ் பண்ணணும், உங்களுக்கு யாராச்சும் டயர்டா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா மாறி மாறி இந்த வேலையை செய்யுங்கன்னு ஹீரோ சொல்றான். நான் இங்க இருந்து வர ஜூஸை எல்லாமே இந்த கண்டெய்னர்ல சேகரிச்சு வைக்க போறேன், எனக்கு இதெல்லாம் லால் ஆசன் ஒரு ஹை எல்ஃப் தான் செஞ்சு கொடுத்தா, சரி நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் டியா தான் உள்ள இறங்குறா. இது ரொம்பவே குளக்குளன்னு இருக்கு, நான் பண்றதெல்லாம் கரெக்ட் தானே, இது மாதிரி தான் செய்யணுமான்னு கேட்கறா. இல்ல நீங்க அந்த கம்பை சுத்திக்கிட்டு அப்படியே மிதிச்சுக்கிட்டே வாங்கன்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவன் சொன்ன மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்து கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றான். டியா திடீர்னு கால் தடுமாறி கீழே விழுந்துடுறா. என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, நம்ம 1 2 1 2ன்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சோம்னா இது ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்றா. வேணாம் அது ரொம்பவே போர் அடிக்கும், எங்களுக்கு ஒரு நல்ல சாங் தெரியும், நாங்க ஊர்ல ஒர்க் பண்றப்ப இந்த மாதிரி தான் செய்வோம்னு சொல்லிட்டு எல்லா எல்ஃபுமே ஒன்னா சேர்ந்து அந்த பாட்டை பாடிக்கிட்டே அப்படியே நடந்து வந்து கிரேப்ஸ் நல்லா கிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாபுட்டானுக்கு அவங்க பாடுற பாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு வழி அதுல இருந்து ஜூஸ் வருது. அப்படிதான் நல்லா பண்ணுங்கன்னு
ஹீரோ சொல்றான். டியா இருந்துகிட்டு ஹே நீயும் வா, இது ரொம்பவே ஜாலியா இருக்குன்னு கூப்பிடறா. லூசி நான் ஹீரோ வந்தாதான் வருவேன்னு சொல்லிட்டு அவனே உள்ள பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா. எல்லாருமே போட்டு மிதின்னு மிதிச்சு அந்த ஜூஸை ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு வழியை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வேலை ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சுன்னு லூசி சொல்றா. ஆமா, இனி ஃபெர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது அதிகமா தயாரிச்சிட்டோமோன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதிகமா இருந்தா இப்ப என்ன, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை குடிச்சு முடிச்சிடலாம். நான் அதை குடிக்கிறதுக்காக ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டியா சொல்றா. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கடவுள் ஒரு மேஜிக் பாலை வச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அவன் இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்னு சொல்றாரு. அக்ரிகல்ச்சர் காடஸ் இருந்துகிட்டு இல்ல, எல்லா தப்பையுமே நீங்க தான் செஞ்சீங்க. ஒரு இன்னோசென்ட்டான ஆளுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்ப அவனை காப்பாத்துறங்கிற பேர்ல ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்துக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அந்த சக்தி வந்து ஸ்பியரையும் கொடுத்து அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்றா. நான் உன்கிட்ட பர்மிஷன் வாங்கி தானே கொடுத்தேன்னு கடவுள் சொல்றாரு. ஆனா நீங்க ஒரு மனுஷனுக்கு அதை கொடுக்க போறீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அதை யூஸ் பண்றப்ப அவங்களோட மொத்த எனர்ஜியுமே ட்ரெயின் ஆகி அவங்க சாகருக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நான் ஒரு ஆரோக்கியமான உடம்பு தான் அவனுக்கு கொடுத்துருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாரு. என்னதான் சொன்னாலும் நீங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். ஆமா அது சரி, என்னோட சிலை பக்கத்துல எதுக்கு ஒரு வயசானவரோட சிலை இருக்குன்னு கேட்கறா. அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கடவுள் சொல்றாரு. அப்படி அதை செஞ்சதுக்காக நான் உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். நீங்க அந்த இடத்துல 300 வருஷம் சிலையா இருக்க போறீங்கன்னு சொல்றா. வேணாம் அந்த மாதிரி பண்ணிடாத, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு கதறிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜாபுட்டான் மறுபடியும் அபாய ஒளி எழுப்புது. ஹீரோ அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வரா. அங்க ஒரு குட்டி பண்ண ஜாபுட்டான் அதோட வலைய வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கு. எனக்கு ஒருவேளை தேஜாவு இருக்குமோ, இந்த விஷயம்லாம் திரும்ப நடக்கிற மாதிரியே இருக்கேன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹேய் ஃப்ளோரா, நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு லூசி கேட்கற. அக்கா என்னை எப்படியாவது இதுங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. ஒரு வழியா அந்த பொண்ணை பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஃப்ளோரா வந்துட்டு உன்னை ஒரு கொடூரமான ஏஞ்சல் துரத்தி வந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்தேன்னு சொல்றா. நான் கொடூரமானவன் யாரு உன்கிட்ட சொன்னதுன்னு டியா கேட்கறா. ஐயோ நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா, நான் தெரியாம சொல்லிட்டேன், நானும் ஒரு வேம்பயர் தான், லூசியோட தங்கச்சின்னு சொல்றா. ஹீரோ வந்துகிட்டு சரி ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்ல, நீயும் இங்கே தங்கிக்கலாம்னு சொல்றான். அக்கா இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா, என்னால நம்பவே முடியலன்னு சொல்றான். அங்க இருக்க நாய்கள்லாம் முறைச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவ பயந்து நடுங்கிட்டு இருக்கா. லூசி இருந்துகிட்டு ஆமா, இங்க இருக்க இன்ஃபர்னோ ஓநாய்களோட மாஸ்டரும் இவர் தான், அது மட்டும் இல்ல இவர் ஒரு வைவனையும் கொண்டிருக்காருன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஃப்ளோரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றா. ஓகே விடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது சரி குரு, நீங்க எல்லாருமே ஓநாய்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா இன்ஃபர்னோனா என்னவா இருக்கும், ஒருவேளை இதுங்க எல்லாருமே வாயில இருந்து நெருப்பு கக்குமோன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். லூசி இருந்துட்டு நீ இதுங்க கூட ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்க, உனக்கு இன்னும் தெரியாதா, இதுங்க எல்லாமே ஒரு மேஜிக்கல் பீஸ்ட்னு சொல்றா. ஹீரோ சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஃப்ளோராக்கு கொடுக்குறான். அந்த ஓநாய்கள் உன்னை அட்டாக் பண்ணதுக்காக என்னை மன்னிச்சிரு, நல்லா சாப்பிடுன்னு சொல்றான். அவ அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றா. ஆமா இங்க ஒயிட் கலர்ல ஒன்னு சாஃப்டா இருக்கே, அது என்னதுன்னு கேட்கறா. ஹீரோ வந்துட்டு இது பேர் தான் டோஃபு, இதை சோயா பீன்ஸ் வச்சுதான் செய்வாங்க, எனக்கு இதுக்கு மேல சோய் சாஸையும் மிசோவையும் ஊத்தி சாப்பிட ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றான். மிசோ சோய் சாஸ்னா என்னதுன்னு ஃப்ளோரா கேட்கறா. அதெல்லாம் சோயா பீன்ஸை ஃபெர்மெண்ட் பண்ணி தான் உருவாக்குவாங்க, அதை நம்ம சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு ஹீரோ சொல்றான். ஃப்ளோரா இருந்துகிட்டு ஃபெர்மெண்டேஷன்னா என்னன்னு கேட்கறா. உதாரணத்துக்கு நம்ம கிரேப்ஸையும் சீஸையுமே எடுத்துக்கலாம், அதை காத்து உள்ள போகாதபடி டைட்டா ஒரு கண்டெய்னர்ல வச்சு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல அதை புளிக்க வச்சு வேற ஒரு டிஷ்ஷா மாத்தி கொடுக்கும்னு ஹீரோ சொல்றான். அவன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவ ஒரு மேஜிக் போர்டை யூஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிறான். சூப்பர், எனக்கு ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு புது விஷயம் கிடைச்சிருக்கு, நான் கண்டிப்பா மிசோவையும் சோய் சாஸையும் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஃப்ளோரா திரும்ப வந்துடுறா. ஆனா இந்த தடவை அவ மட்டும் தனியா வராம கூட நிறைய வேலை ஆட்களையும் கூட்டிட்டு வந்திருக்கா. என்னோட பேரு தான் ஆனி, நான் தான் இந்த ஒர்க்கர்ஸோட ஹெட், நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கும்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு ஓகே ரொம்பவே தேங்க்ஸ். ஆமா அங்க இருக்கிறதுலாம் மாடான்னு கேட்கறான். ஆமா அதுங்க கிட்ட இருந்து நமக்கு பால் கிடைக்கும், அதனாலதான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன்னு ஃப்ளோரா சொல்றா. ரொம்ப நல்ல விஷயம் தான், இனிமே நமக்கு பட்டரும் சீஸும் கிடைக்கும் ஹீரோ சொல்றான். டியா இருந்துட்டு இந்த இடத்துல வேம்பயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்ஃப் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்பைடர்ஸும் நிறைய இருக்கு, ஓநாய்களும் நிறைய இருக்கு, நம்ம மட்டும் தான் இந்த இடத்துல தனியா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு சரி நான் போயிட்டு கொஞ்ச நாள்ல வந்துருவேன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. கொஞ்ச நாள் கழிச்சு டியாவும் அவளுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அவங்க எல்லாருமே நேம சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. என்னோட பேர் தான் கிராமரியா, அப்புறம் என்னோட பேர் தான் டாகா, நான் தான் இந்த லிசர்ட்ஸ் கூட்டத்துக்கே தலைவன் சொல்றான். நாங்க எல்லாருமே உங்களுக்காக கோழிகளை கொண்டு வந்திருக்கோம், இதுங்கெல்லாம் முட்டை போடும் டியா சொல்றா. ஹீரோ கேட்ட உடனே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். ஆனி நீங்க எல்லாரும் போய் முதல்ல வீட்டை சுத்தப்படுத்துங்கன்னு அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, வீட்டெல்லாம் அழகா கிளீன் பண்ணி வைக்கிறாங்க, அது மட்டும் இல்ல ரொம்ப சீக்கிரமாவே எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிடறாங்கன்னு ஹீரோ சொல்றான். ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடுமே செய்ய தெரியாது போலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச எல்லா டிஷ்ஷையுமே அவங்களுக்கு பண்ணி காட்டுறான். அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே அவன் செய்யறதே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தாங்க நாங்க உங்களுக்காக கில்லர் ரேபிட் சமைச்சிருக்கோம், சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுக்குறாங்க. பரவாயில்லையே இவங்க சீக்கிரமாவே கத்துக்கிட்டாங்க. இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காவும் நல்லா டீசென்ட்டாவும் இருக்காங்கன்னு ஹீரோ சொல்றான். டியாவை கூட்டிட்டு வந்த 3 ஏஞ்சல்ஸ் கிட்டையும் இந்த இடத்த பாதுகாக்க சொல்லி ஆர்டர் போடுறா. ஹீரோ வந்துட்டு இவங்க இந்த இடத்துல இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சேஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த பள்ளி மனுஷங்களும் கஷ்டமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இப்ப இங்க மக்கள் கூட்டம் அதிகமாக்கிட்டே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப லியா வேகமா ஓடி வந்து நான் மிச்சமா இருக்க எல்லா எல்ஃபையுமே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றா. அங்க போய் பார்த்தா எல்லாருமே பொண்ணுங்களா இருக்காங்க, ஏன் பசங்க யாருமே இல்லைன்னு ஹீரோ கேட்கறான். அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஆனா கவலைப்பட தேவையில்ல, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைய பேத்த உருவாக்க போறோம்னு லியா சொல்றா. ஹீரோ வந்துட்டு அவங்கள
உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா லீடர்ஸுமே அசம்பிளில ஒன்னா கூடி இருக்காங்க. லியா இருந்துட்டு ஹீராக்கு தான் நம்மள இங்க வர சொன்னாருன்னு சொல்றா. ஏன் எதுவும் பிரச்சனை வந்துருச்சான்னு டியா கேக்குறா. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க வந்துடுறான். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துக்கு வரும்போது வீடும் கொஞ்சோண்டு செடிகள் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வில்லேஜா மாறி இருக்குன்னு சொல்றான். டியா இருந்துட்டு இந்த இடத்த நீங்க தான் உருவாக்குனீங்க, அதனால உங்க பேரே வச்சிடலாம்னு சொல்றா. வேணாம், அது நல்லா இருக்காதுன்னு ஹீரோ சொல்றான். ஆனி இருந்துகிட்டு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நம்ம பேசாம இந்த காட்டோட பேரான ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்தே நேமா வச்சிடலாமான்னு கேக்குறா. வேணாம் இந்த பேர் ரொம்பவே கொடூரமா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜாபூட்டன் ஒரு கதவை நோக்கி கையை கட்டி ஹீரோவை போய் திறக்க சொல்லுது. அவனும் வேகமா போய் அந்த கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இந்த இடத்தோட பேரு கிரேட் ட்ரீ வில்லேஜ்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் ஆயிருது. அங்க எல்லாருமே கேம்ப் ஃபயர் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நம்ம தங்கி இருக்க இடத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சு, இதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஒயினும் இப்ப குடிக்க தயாரா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே கூட்டத்துல இருக்க எல்லாருமே மேயர்னு கத்துறாங்க. என்ன எதுக்கு அப்படி கூப்பிடுறாங்க, நம்ம இனிமேதான் ஓட் பண்ணி அவங்களை தேர்ந்தெடுக்கணும்னு ஹீரோ சொல்றான். லூசி இருந்துட்டு உனக்கு இன்னுமா புரியல, நீ தான் இந்த வேலைக்கு கரெக்டான ஆளா இருப்ப, அதனாலதான் அவங்க எல்லாருமே உன்னை மேயர்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். எல்லாரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி கடைசியில மட்டையாயிடுறாங்க. டியா ஹீரோவை பார்த்து என் பக்கத்துல வந்து உட்காருன்னு கூப்பிடுறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். நீ நிறைய குடிச்சிட்ட, இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்றான். டியா இருந்துட்டு இது ஒன்றும் கனவு கிடையாது, நம்ம எப்பயும் போல இங்க சந்தோஷமா வாழலாம்னு சொல்றா. சரி வா, நம்ம இந்த கிரேட் ட்ரீ வில்லேஜுக்காக இன்னொரு கட்டிங்க போடலான்னு சொல்றா. ரெண்டு பேரும் சியர்ஸ் பண்ணிக்கிறாங்க. லூசி எந்திரிச்சரா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நியாயமே இல்ல, நானும் சரக்கடிக்க வரேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு நான் குடிச்சே பல வருஷம் ஆகி போச்சு, இந்த ஒயினோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றான். என்னால இந்த ஊருக்கு மேயரா இருக்க முடியுமான்னு தெரியல, ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றான். இதோட ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட எபிசோட் 6 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேனா இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பாய்.